அது நாங்க பிறந்தப்போ அம்மா சொல்லுவாங்க, முதல்ல வந்து எங்க கண்களை தான் பார்ப்பாராம். இந்த கண்ணை வச்சுட்டு நீ இப்படி நடிக்க வந்த அப்படின்னு சொல்லி சொந்த அண்ணனே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. அப்பா உங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் அட்வைஸ்? எல்லாமே அட்வைஸ் தான் அந்த அளவுக்கு. நான் ஏன்னா அவரை மாதிரி நிச்சயமா அவர் மட்டும்தான் வாழ முடியும். அது அவரை கேரக்டர் அவர் மட்டும்தான் வாழ முடியும். நாங்கள் வேணா முயற்சிக்கலாம், நான் வந்து முயற்சிக்கலாம், எங்கள் அப்பா மாதிரி நான் வாழணும், நான் முயற்சிக்கிறேனே தவிர ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல தந்தை, நல்ல தாத்தா. எஸ் சந்திரன் சார் வந்து கண்ணை பத்தி ஏதோ பேசினாங்க ஒரு படத்துல. அது நாங்க பிறந்தப்போ அம்மா சொல்லுவாங்க, பிறந்தப்போ வந்து அப்பா பார்க்க வராரு இல்லையா, முதல்ல வந்து எங்க கண்களை தான் பார்ப்பாராம். பெரியப்பாவே கேட்டதா அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த கண்ணை வச்சுட்டு நீ இப்படி நடிக்க வந்த அப்படின்னு சொல்லி சொந்த அண்ணனே. ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சும் வந்துட்டு பரவாயில்லம்மா, இப்போ ஏதாவது வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்லம்மா இல்லைன்னு சொல்லி தானே அவங்க பொய் சொல்றாங்க. ஒரு போஸ்ட்மேன் வராரு, அவர் வந்து அவரோட பிள்ளைக்கு வாங்கிட்டு போறாரு, சும்மா வந்து வாங்கிட்டு போறாரு. அப்ப நான் சொல்றேன், இல்லப்பா அவர் ஏதோ பொய் சொல்றாரு. பரவாயில்லம்மா, அதுக்காக தானே வந்திருக்காங்க. நான் அப்பா இருக்கிற வரைக்கும் பார்த்த உலகம் வேற, அப்பா இல்லாத போது பார்த்த உலகம் வேற. அவரோடையே நாங்க இருந்ததுனால எல்லாருமே நல்லவங்க, எல்லாரையும் நம்பணும். அப்பாவால வந்தவங்க யாரும் வரல, அப்பா முன்னேற்றி விட்ட நிறைய பேர் வரல, அப்பாவோட இறப்புக்கு வரல. ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நான் திட்டிருக்கேன் வேற, சுப்பா வரேன்ப்பா, வந்துட்டு தானே இருக்கேன், ஏன் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க நான் சொல்லுவேன். ஆனா இப்போ வந்து அதை கேட்கறதுக்கு அவங்க இல்லைன்னும் போது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சினிமா வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பேசிடலாங்களா? ஏன்னா அப்பா உள்ள வரும்போது சொன்னாப்புல நிறைய இடத்துல வந்து, ஏன்னா நான் முதல்ல பொண்ணு பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து யாரு மாப்பிள்ளை, வடக்க பார்த்தா கிழக்க பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு இவரு மாப்பிள்ளையா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சொல்லுதான் என்னை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாப்புல. பட் அது சொல்ல நம்ம வந்து சொல்லும் போது நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு மாசா இருக்கும். பட் சினிமாக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல எல்லாருக்குமே. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் வாரோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அப்பா சினிமாவில் பார்த்த கஷ்டங்கள் என்னென்ன? சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் எவ்வளோ அவமானப்பட்டு இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அதை வந்து வெளியவும் சொல்ல மாட்டார். அதீதமாக அவர் வந்து வெளியில் நடக்கிறத வந்து ரொம்ப சொல்ல மாட்டார். சில விஷயங்கள் தான் வீட்டுக்குள்ளே அப்பா ஷேர் பண்ணுவாங்களே தவிர வெளியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு அதீதமாக அவர் ஷேர் பண்ண மாட்டார். ஆரம்ப நாட்கள், அதாவது எனக்கு தெரிஞ்சு அப்பாவுடைய எப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னா, அவர் ஊர்ல இருந்து டிராமாக்காக, அதாவது சினிமாவை தேடி அவர் சென்னைக்கு வந்தார் இல்லைங்களா, அதுவும் திருட்டு ரயில் ஏறி தான் வந்தாரு சொல்லுவாங்க. அப்பா 14 வயதுல திருட்டு ரயில் ஏறி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டிராமா கம்பெனிகளுக்கு ஏறும்போது அவர் பட்ட கஷ்டங்கள், ஒரு டிராமா கம்பெனி. நம்பிராஜன் பெரியப்பா பெரிய நடிகர், வில்லன் நடிகர் அவர் இருந்தாரு. யாருமே ஏன் வந்த நீ திருப்பி போன்ற ஒரு விஷயம் அது கஷ்டப்பட்டிருக்காங்க. அது அதே போல வந்து பெரியப்பாவே கேட்டதா அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த கண்ணை வச்சுட்டு நீ இப்படி நடிக்க வந்த அப்படின்னு சொல்லி சொந்த அண்ணனே கேட்டதாலாம் அப்பா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நாட்கள் தான் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் இல்லை. பட் அப்பாவோட சில காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ கவுண்டமணி சாரா இருக்கட்டும், செந்தில் சாரா இருக்கட்டும், ரொம்ப இடத்துல வந்து அந்த பாடி ஷேமிங் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும், சுருக்குன்னு பேசுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது அப்பா என்னைக்காச்சும் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒரு படத்துல வந்து நாங்க ஆழ்வார்பேட்டில் போயிருந்தோம். எஸ் சந்திரன் சார் வந்து கண்ணை பத்தி ஏதோ பேசினாங்க ஒரு படத்துல. அப்ப அங்க இருந்து ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் வந்து அப்பாட்ட சொல்றாங்க, அவர் எப்படி உங்களை இப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. வந்து நாங்க இது பண்றோம்ட்டு, விடுப்பா அது பரவாயில்ல, படத்துக்காக அந்த டைமிங் பேசிட்டாங்கன்னு. ஆனா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அது நாங்க பிறந்தப்போ அம்மா சொல்லுவாங்க, நாங்க பிறக்கிறோம் இல்லையா, பிறந்தப்போ வந்து அப்பா பார்க்க வராரு இல்லையா, பார்க்க வந்தோடனே முதல்ல வந்து எங்க கண்களை தான் பார்ப்பாராம் அப்பா. அந்த மாதிரி அந்த மாதிரி கண் மாறி இருக்கா அப்படிங்கிறது. ஒரு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் பிறந்தப்போ முதல்ல ஓடி வந்து கண்ணை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாராம். அப்புறம் கண்ணு நல்லா இருக்கணும்னா அதுவே அது பெரிய அதீத சந்தோஷம். ஆனா அது பேர பிள்ளைங்களுக்கும் பார்த்தாங்க.
வேற பிள்ளைங்களுக்கும் பார்த்தாங்க. அப்புறம் என் பையனுக்கு வந்து அப்பா மூக்கு எனக்கு அதையும் சொல்லி நம்ம மூக்கு மாதிரி வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேயே அந்த மூக்கு எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி என் பெரிய பையனுக்கு பெரிய மூக்கா இருந்துச்சு, எடுத்து விட்டு அதை இது பண்ணிடுமா, இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற பிள்ளைங்களுக்கும் அதை பார்ப்பாங்க. அப்பாக்கு வந்து அந்த கண் எவ்வளவு தூரம் பாதிப்பு அப்படின்னா, கண்ணுக்கு யாரா இருந்தாலுமே வந்து அந்த பாடி ஷேமிங்கிறது வந்து யாரும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போகிறது கிடையாது இல்லையா. ஒரு முறை அப்பாவை வந்து அப்பாவும் நானும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா. ஆனா டக்குன்னு அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீயுமா அப்படின்னு, ஏமா அந்த மாதிரி பேசுறேன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல அப்பா எதை மீன் பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் தான் வந்து உள்ளதும் போச்சுடா அந்த நொல்ல கண்ணா, நீயும் ஏன் அந்த இதை சொல்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல இருந்து அவருக்கு அது ரொம்ப பாதிக்கும் இல்லையா, அந்த கண்களை வைத்து பேசும்பொழுது. அதே போல சினிமா ரசிகர்களும் அப்படிதான். சில பேரெல்லாம் வந்துட்டு கூப்பிடுறதே வந்து அந்த கண் குறைபாடை வச்சு தானே அப்படி கூப்பிடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவார் அப்பா. ஸோ எப்பயுமே ஒரு காமெடி ஆக்டர் வந்து அங்கே ஸ்க்ரீனில் பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் நிறைய ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் சொல்லுவாங்க, நான் செட்டில் பயங்கர ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க வீட்டம்மாவை இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லுவாங்க, செட்டில் மட்டும்தான் ஒரு ஜாலியாக இருப்பார், வீட்டில் வந்தால் பயங்கர கோபமாக இருப்பார், எங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு. பட் சார் அப்படி தானா? இல்லை பயங்கர ஜாலி. அப்பா வந்து நிஜமாவே சொல்லணும்னா வீட்டுல எல்லாம் வந்து அப்பா தான் இருப்பாங்க. கோபம் அது இதெல்லாம் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. எங்களை வந்து எங்க அண்ணனுக்கு அது பயங்கர கோபமா இருக்கும். இல்ல அவருக்கும் அண்ணனையும் பிடிக்கும் தான், அதீதமா பிடிக்கும். எங்க 3 பேர் மேல பெண் பிள்ளைகள். சோ அந்த மாதிரி நல்ல சந்தோஷமா தான் இருப்பாங்க, ஜாலியா தான் பேசுவாங்க, கோபம் எல்லாம் இருக்காது. அதாவது நான் தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க, அந்த மாதிரி கோபங்கள் இருக்கும். அப்படிதான் இருக்குமே தவிர மற்றபடி மற்ற இதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்பா உங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் அட்வைஸ்? எல்லாமே அட்வைஸ் தான். அந்த அளவுக்கு நான் என் அப்பா மாதிரிலாம் நான் கிடையாது. ஆக்சுவலா நான் வெளிப்படையா நான் சொல்றேன், நான்லாம் அப்பா மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவரை மாதிரி நிச்சயமா அவர் மட்டும்தான் வாழ முடியும். அது அவரை கேரக்டர் அவர் மட்டும்தான் வாழ முடியும். நாங்க வேணா முயற்சிக்கலாம், நான் வந்து முயற்சிக்கலாம் எங்க அப்பா மாதிரி நான் வாழணும், நான் முயற்சிக்கிறேனே தவிர அதீத இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நான் யோசிக்கும் போது இல்லையே. நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர், ரொம்ப அதுவும் ஷார்ட் டெம்பர் வேற. நான் அடிச்சிருவேன். என்னை வந்து நீங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் அடிச்சிருவேன். எனக்கு பேச வராது, அடிச்சிருவேன். ஆமா, அப்பெல்லாம் யோசிப்பேன், அடிச்சிருவேன். நிறைய சண்டை ஏதாவது வருதுன்னா அடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து யோசிப்பேன், இந்த இடத்துல அப்பா இருந்திருந்தா எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதுவும் இல்லாம அப்பாவுக்கு பிரச்சனைகள்னாலே அப்பா விலகி வர சொல்லுவாங்க, பிரச்சனை உள்ள இடத்துக்கு போகாதீங்கன்னுவாங்க. நான் பிரச்சனையை தேடி மட்டும்தான் நான் போவேன். நான் அந்த மாதிரி பிரச்சனையை தேடிட்டு அதுல போய் மாட்டிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால அப்பா மாதிரி வரணுங்கிற ஆசை இருக்கு, பட் நான் அப்பா மாதிரி கிடையாது. நிச்சயம் கிடையாது. சரி, அது பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள எப்பயுமே உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் தானே எப்பயும் இருக்குதானே. எனக்கு ஒரு அட்வைஸ்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எனக்கு அந்த இது உண்டு, மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவேன் கோவமா, நீ பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். அந்த ஒரு வாட்டி நிறைய விஷயம் எங்களுக்குள்ள சில இதெல்லாம் வரும்போது அதை மட்டும் நீ மாத்திக்கோ, அது சரிப்பட்டு வராது, ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் இந்த காலத்தில் வராதுமா, அதை கொஞ்சம் நீ மாற்றிக்கணும், அந்த கோவங்கள் அந்த இதெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா சொன்ன அந்த முதல்ல உள்ளதை நான் போயிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்க்க போன அந்த டயத்தில் அந்த பொண்ணு சொன்னதான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. அது அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பசங்களுக்கு. அந்த பொண்ணு ஒன்று ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா போதும், பசங்க தீயாயிருவாங்க, ஃபயர் ஆயிடுவாங்க, நம்ம சாய்ச்சி காட்டணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்க. பட் அந்த கட்டத்தில் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையும், அப்போ நம்மளை தேடி ஒரு பொண்ணு வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க கிட்ட காட்டுற அந்த ஒரு லவ் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வேற ஒரு இருக்கும், அப்பாவும் அம்மாவும் உள்ள அந்த ஒரு பாண்டிங்க. அதை சொல்லி அந்த லவ் போர்ஷன் அதுக்கு சொல்லுங்க. அதாவது நாங்க பேசிக்குவோம் அடிக்கடி. நான் இவளும் சொல்லுவா அது மாதிரி அடி ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கு எனக்கு சொன்னது என்னன்னா, நம்ம புருஷன் எல்லாம் வந்துட்டு நம்மள கொஞ்சணும் கொழாவணும் நினைக்கிறோம், ஆனா ஒண்ணும் இல்லை. ஆனா அப்பா பாரு இன்னும் அம்மா வந்துட்டு எந்த அளவுக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு இது ஒண்ணு போதும்ல, கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஆமா, இது ஒண்ணு போதும், அந்த அளவுக்கு அன்பு அம்மா மேல, அதீத அன்பு. ஆமா, அதே போல அம்மா பரிமாறினாதான் சாப்பிடுவாங்க, அம்மா சமைச்சாதான் சாப்பிடுவாங்க. ஆமா, நீங்க சமைச்சாலும் சாப்பிடவே தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஆமா அவங்களே எனக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி கொடுத்து
ஒரே ஒரு முறை வீட்டுல வந்து சாப்பிட்டாங்க. அது ஒரே ஒரு முறை கை நனை. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும். ஏன்னா அம்மாவை விட்டுட்டும் அது வெளியூர் போறதோட சரி, மற்றபடி அம்மா கையில தான் சாப்பிடணும். காஃபி முதற்கொண்டு அம்மா தான் கலந்து கொடுக்கணும். ஒரே டிகாஷனா தான் இருக்கும். நர்சஸ்க்கு போய் அப்பா வாங்கிட்டு வருவாங்க கரெக்டா, சிக்கிரி எல்லாம் கலந்து அதெல்லாம் அழகா வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அதையே நாங்க கலந்து கொடுத்தா அப்பாவுக்கு பிடிக்காது. இன்னும் காஃபி நல்லாவே இல்லைன்னுவாங்க. அதே பால் அதே டிகாஷன் தான், ஆனா அம்மா கலந்தாதான் அவருக்கு கலந்த ஆளு வேலையில. ஆனா எங்க பெரியக்கா அது மட்டும், அம்மா ஊருக்கு சில நேரத்துல டெத்தோ இல்ல கல்யாணமோ போயிட்டா பெரியக்கா நல்லா சமைப்பா. அம்மா ஓரளவுக்கு அம்மாக்கு அதுலயும் அவளுக்கு சொல்லி கொடுப்பாரு, உட்காந்து சொல்லி கொடுத்து காய கழுவி இது பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவளை சமைக்க சொல்லுவாங்க. அவளது மட்டும் சாப்பிடுவாங்க. எப்ப பாரு அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு வேற வேலை இல்லைன்ட்டு அதை மட்டும்தான் அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நிஜமாவே சொல்லணும்னா அதுதான் அப்பாவை பத்தி சொல்லணும்னா அதான் கல்லறையிலையும் அதுதான் எழுதியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல தந்தை, நல்ல தாத்தா, நல்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல நண்பரும் கூட எல்லாருக்கும். அதே போல உதவுற இடத்துல வந்து அவர் ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வர எல்லா கேரக்டருமே அவர் பர்ஃபெக்டா இருந்தாரு. ஸோ அப்பா வந்து தவறுனதுக்கு அப்புறம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ரிக்ரெட் இருந்திருக்கா சார்? இந்த ஒரு விஷயம் அப்பாவுக்கு நம்ம பண்ணாம விட்டோமே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிக்ரெட் இருந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு நிறைய இருக்கு. சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் சொன்னப்பெல்லாம் சொல்ற இடங்கள்ல இதுதான் நடக்கும்னு அப்பா தீர்க்கதரிசி. பின்னாடி வரத முன்னாடி சொல்லிடுவாரு. அது வந்து அப்பா பத்தி அது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அவர் வந்து அரசியல்வாதியா தெரியும், மீட்டிங் அப்பா கிறிஸ்டியன் மீட்டிங் அது தெரியும். ஆனா வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடியவர். அந்த வரம் அப்பாவுக்கு இருந்தது. அதனால வந்து அவர் நிறைய விஷயம் சொல்வார், இது சரியா வராது, இதை செய்யாதீங்க அப்படின்னுவாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்பா தானே அப்படின்னு யோசிக்கிறோமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் நிறைய இடத்துல அவர் சொன்னது நான் கேட்டதில்லை. ஸோ இப்போ யோசிக்கணும்னா யோசிச்சா அதுதான், அன்னைக்கு அப்பா சொன்னது நான் கேட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு. இன்னைக்கு நிறைய நாள் திடீர்னு நைட்டெல்லாம் திடீர்னு ஒரு அப்பாவுடைய நினைவு வருது அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து அழறதே வந்து அதுதான், நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் எல்லாமே கரெக்டாக சொன்னார். இது நடக்கும், இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவார். அதே போல் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நான் இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னாரு. நான் இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆனா அதெல்லாம் 100க்கு 100 கஷ்டம்னா அந்த பைசா ஒண்ணுமே எனக்கு தெரியாத அளவுக்கு அப்பாவே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோம். அந்த இது அது அந்த மாதிரி. ஆனா எங்கெல்லாம் எங்களை இது பண்ணணுமோ அது வந்து நாங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட்டுற கூடாதுன்ற ஒரு விஷயம். வேலைக்கு போகணுமா, வேணாம்மா போய் கஷ்டப்பட்டுற போறீங்க, நல்லா படிங்க, நல்லா இதுவாருங்க, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு அன்பு. மற்றபடி அவர் பெரியாரை படிச்சிருக்காரு, பெண்ணியம் எல்லாம் எங்களை அதுலலாம் விட்டுருவாங்க. நாங்கள் ஜாலியாக ஊர் சுத்த போகணுமா, அப்பா நாங்கள் போகிறோம்ப்பா, எம்ஜிஎம் போகிறீங்களா, இந்தாங்கம்மா வண்டி அரேஞ்ச் பண்ணி எங்களை அதெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுறக்கூடாது வெளியில் போயிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் எங்களை பார்த்து வளர்த்தாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன அவங்க சொல்லிட்டாங்க ரிக்ரெட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு, உங்ககிட்ட அந்த விஷயம் என்ன நீங்கள் பேசும்போதே நிறைய அதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி பேசாத, அப்படி பண்ணாத, நிறைய விஷயங்கள் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விஷயமும். ஸோ அப்பாவை இப்போ எந்த விஷயத்துல வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்க சார்? அப்பா இப்போ இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா, இப்போ நான் கூடவே தானே இருப்பேன். இப்போ நான் எங்கேயாவது வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க, என் பையன் வந்து அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கும், சின்ன குழந்தை இருப்பான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே அதெல்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் எங்கே வெளியில் போனாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போயிட்டீங்களா, அம்மா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பிள்ளைங்க பத்திரம், வந்துட்டியா, ஒரு 8-9 மணி ஆனால் கூட ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, வந்துட்டியாம்மா. எனக்கு கோவமாக இருக்கும், என்ன நம்ம போயிருக்கோம், சுகப்பா வரேன்ப்பா, வந்துட்டு தானே இருக்கேன், ஏன் சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கிளம்பிட்டேன் அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து அதை கேட்கறதுக்கு அவங்க இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இவ்வளோ யாராக இருந்தாலும் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க, எப்போ வருவீங்க, என்ன பண்ணுவீங்க, அம்மா வந்துட்டிங்களா, கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக, அவரு கூட கேட்கலனாலும் ரொம்ப அக்கறையாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ வருவீங்கம்மா, எங்கே இருக்கீங்க, அது எனக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும். என்னடா சும்மா நோயின்னு சொல்லிட்டு தானே வந்தோம், நோயின்ட்டு பண்ணிகிட்டே இருக்காங்களே. ஆனால் இப்போ நான் யோசிக்கும் போது என்னை கேட்கறதுக்கு அவங்க இல்லைன்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பாதிக்கும். சில நேரத்தில் லேட் ஆயிடுச்சுன்னா, அப்பா இன்னைக்கு இருந்திருந்தா கேட்டிருப்பாங்கல்ல, லேட் ஆயிடுச்சுன்ட்டு.
அந்த ஒரு விஷயம் ரொம்ப பாதிப்பு எனக்கு, மிகப்பெரிய பாதிப்பு. கண்டிப்பாங்க. ரொம்ப அக்கறையா கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நான் திட்டிருக்கேன் வேற, வீட்டுக்கு வந்து ஏன்பா நோய் நோயின்னு கேக்குறீங்க, அதான் வந்துட்டோம் இல்லம்மா, பிள்ளைங்க கூட்டிட்டு போயிருக்கேன் இல்லம்மா, அதுக்காக தான்மா நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு இப்போ இல்லைன்ற போது அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க இப்போ அப்பா ஏதாச்சும் இந்த இடத்துல மிஸ் பண்றோம், எனக்கு இந்த இடத்துல மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? எல்லாமே என்னுடைய லைஃப்பில் எல்லாமே அவர் தான், அப்பா தான். இப்போ தான் புரியுது மனிதர்களாக இல்லை, உண்மையாக இல்லை அப்படிங்கிறத நான் எப்போ உணர்ந்தேன். எல்லாருமே பொய், மனுஷங்க எல்லாம் பொய் அப்படின்றது நான் என்னைக்கு நான் உணர்ந்தேன்னா அந்த தகப்பன் இல்லாத போது தான். ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் எல்லாமாவா இருந்துட்டாரு. நான் அப்பா இருக்கிற வரைக்கும் பார்த்த உலகம் வேற, அப்பா இல்லாத போது பார்த்த உலகம் வேற. அப்பா இருக்கும்போது பார்த்த உலகம் எப்படின்னா எல்லாருமே நல்லவங்க. ஏன்னா நாங்கள் அப்பா நல்லவங்க, அப்பா அன்பானவங்க, அவரோடையே நாங்கள் இருந்ததுனால எல்லாருமே நல்லவங்க, எல்லாரையும் நம்பணும். ஓகேங்களா? அப்பா இல்லாத போது தான் தெரியுது இது உலகம், இது கிடையாது, இது வேற. அப்பா நம்மளை அரவணைச்சு கொண்டு வந்துட்டதுனால இந்த பொய்யான உலகம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அப்பா இல்லை, அந்த 8 வருஷம் அதை நான் அனுபவிக்கிறேன். அப்பா இல்லை, பொய்யான இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பொய்யான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், அப்பா இல்லை. ஸோ அதனால் எல்லாமே அவர் இல்லாத வாழ்வு கிடையாது. அது மாதிரி தான். எப்படி வந்து கடவுள் இல்லாமல் இல்லையோ அதுக்கு அடுத்து நான் சொல்லணும்னா அப்பா இல்லாத வாழ்வு நிச்சயமாக பொய்யான வாழ்வாக இருக்குது எனக்கு. இல்லை கண்டிப்பாங்க. ஸோ அப்பாவோட ஆசைங்கிறது கூடவே இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ அன்பா சுற்றி வந்து அப்பாவே சுற்றி இருந்திருக்கீங்க, அப்பாவும் உங்களை சுற்றி தான் இருந்திருக்காங்க, நீங்கள் தான் உலகம் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது குடும்பம் தான் அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிடையாது அவங்களுக்கு. கரெக்டாக ஷூட்டிங் விட்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. மற்ற பேர்லாம் வெளியில் போயிட்டு, நாங்கள் நினைவு தெரிஞ்சு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துருக்கேன், அப்பா ஷூட்டிங் விட்டா வீட்டுக்கு தான், கரெக்டாக வீட்டுக்கு வந்துருவாங்க. சாட்டர்டே சண்டே லீவு எங்கேயுமே போக மாட்டாங்க, எங்களோட தான் இருப்பாங்க. நாங்கள் தான் எல்லாமே. அப்பா நிறைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து சினிமாவில் இருக்கிறதையும் நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வந்து நான் நிறையா கூட்டங்களுக்கு போகும்போது வந்து மக்களுமே அது எதிர்பார்க்க மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்கே வர்ற மக்களுமே வந்து அது பெருசாக சினிமாக்காரங்க வந்து இன்டர்வியூ எனக்கு வந்து சொல்கிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கும்போது நான் அதுக்காக நிப்பாட்டேன். பட் நல்ல படங்கள் வந்தால் நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். பட் இந்த ஆன்மீகத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வரணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்போ அப்பாவுக்கு வந்துச்சு, நீங்கள் எப்போ பார்த்தீங்க சின்ன வயசில்? அதாவது இதுக்கு பதில் சொல்லணும்னா அப்பாவுடைய இளமை காலம் போகணும், அங்கே போனால் தான் இதுக்கு பதில் கரெக்டாக வரும். அப்பாவுடைய இளமை காலம் அப்படின்னாக்கா அவங்க வந்து கிறிஸ்டியன் தான். ஏன்னா நான் அதே அநேக இடத்துல நான் அது பதிவு பண்ணியிருக்கேன். அப்பா வந்து சினிமா துறையில் இருந்ததுனால நிறைய பேர் வந்து அப்பா ஹிந்துன்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் அப்பா வந்து பார்ன் கிறிஸ்டியன் தான். ஸோ அங்கேருந்தே அவருடைய அந்த இயேசுவுக்குள்ளான அந்த ஒரு அன்பு, அந்த அவர் ஒரு விருப்பம் வந்து அவர் சிறு வயதுலேருந்து வந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது திடீர்னு வந்ததில்லை, திடீர்னு ஊழியத்துக்கு வந்தோம், திடீர்னு சினிமாவை நிறுத்தணுன்றது கிடையாது. அவர் இளமை பருவத்திலேருந்தே வந்து அதாவது அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் குழந்தைகளா இருக்கும்போது அப்பா முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்ணால் இரவு 3 மணி வரைக்கும் கூட வந்து முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஜெப வீரர் அப்பா. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஊழியங்கள் அழைப்பு வரும் பொழுது, அதுக்கான அந்த அழைப்பு கடவுள்கிட்ட இருந்து வரும் பொழுது முற்றிலுமா சினிமாவை நிறுத்திட்டாரு. அதுக்கான நிறைய படங்கள் வந்தது, ஆனால் அதிக படங்கள் வரும் பொழுதெல்லாம் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நான் இங்கே டேட் கொடுத்துட்டேன், கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு டேட் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையுமே அப்பா வந்தது. சீரியலும் நடிச்சாங்க, ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட சேர்ந்து ஒரு சீரியலும் வந்தது, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னாலே அப்பா தான். அது யாருனாலும் ஓகேவே, அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுவும் கேர்ள்ஸ்க்குலாம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா டேட் லிட்டில் பிரின்சஸ் ஆயிரும் அந்த டயத்தில். அப்படிங்கும்போது அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அப்பா கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? நான் கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா டைமிங். ஃபஸ்ட்டு டைமிங், கரெக்டாக ஒரு டைமிங். ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் போகணுன்னா ஷூட்டிங்கே 8 மணிக்குன்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு அங்கே போய் இருந்துருவாங்க. அதுக்கப்புறமா உதவுற குணம், அதுக்கப்புறமா ரொம்ப அன்பு. ஒருத்தவங்களை நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஃபோன்லையோ இல்லை இதுலையோ வாடி போடியாச்சு நான் அப்படி கூட பேச விட மாட்டாங்க. அறிவு இருக்கா, வார்த்தை அவர் சொல்றது உண்மை. எங்களையே கூட வார்த்தையை வந்து பார்த்து பேச சொல்லுவோம், அந்த வார்த்தையை கூட எங்களை பேச விட மாட்டாங்க. நாங்கள் அப்படிதான் இருந்தோம். ஒரு வார்த்தை கூட அந்த ஒருத்தவங்களை பார்த்தா அந்த மரியாதை கொடுக்கறது, அந்த விஷயங்கள் நிறைய ரொம்ப நிறைய கத்துக்கிட்டோம் அவங்ககிட்ட. எனக்கு அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா கிட்ட. ஏன்னா வார்த்தை வந்து ஒருத்தரை உயர்த்தும், ஒருத்தரை கொல்ல கூட செய்யும். வார்த்தை பேசவே விட மாட்டாங்க, திட்டுவாங்க. என்ன அம்மா ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படி பேசாதம்மா, அப்படிலாம் ஃபோன்ல கூட அப்படி பேசாத, நீ ஃப்ரெண்டுன்னு பேசுற, அவங்க எப்படி நினைச்சுப்பாங்க, அப்படி பேசாதன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் எங்களை செதுக்கி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயமும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்பா கிட்ட. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்பா கிட்ட? அன்பு.
அவரை மாதிரி அன்பு செலுத்த எனக்கு அதாவது எல்லாம் இல்லை உங்க அப்பாங்கிறதுனால சொல்லாதீங்க அப்படிலாம் இல்லை, எங்க அப்பாங்கிறதுனால நான் சொல்லலை. ஆனா அதீத அன்பு, கள்ளங்கபடம் இல்லாத அன்பு. ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சும் வந்துட்டு பரவாயில்லம்மா, இப்போ ஒரு யாராவது பைசா இல்லை ஏதாவது வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்லம்மா இல்லைன்னு சொல்லி தானே அவங்க பொய் சொல்றாங்க, போய் சொல்லி வாங்கிட்டு நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி அதீத அன்பு. அந்த மாதிரி டக்குன்னு ஏமாத்திடுவாங்களா அப்பா? நிறைய பேரு. இப்போ அப்பா கிட்ட ஒருத்தவங்க வந்து படிப்புக்கு செய்வாங்க போது ஒரு வாட்டி வந்து செய்யறாங்க, ஒரு போஸ்ட்மேன் வராரு, அவர் வந்து அவரோட பிள்ளைக்கு வாங்கிட்டு போறாரு. அடுத்தது வந்து அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் அனுப்புறாரு, ஆனா அவர் வந்து படிப்புக்கெல்லாம் வாங்கல, சும்மா வந்து வாங்கிட்டு போறாரு. அப்ப நான் சொல்றேன், இல்லப்பா அவர் ஏதோ பொய் சொல்றாரு. பரவாயில்லம்மா, அதுக்காக தானே வந்திருக்காங்க, விடு பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க இயலாமை, அதனால அவங்க அந்த பொய் சொல்லி வாங்கிட்டு போறாங்க, இல்லைங்கிறதுனால தானே அப்படிங்கிற அதீத அன்பு. அதே போல அவரை மாதிரி வந்து சொல்லணும்னா வாழ்க்கைங்கிறது நிஜமா யாராலையும் முடியாது. நான் அதிக இடத்துல பதிவு பண்றது, இப்போ வந்து வசதியானவர்கள் கிட்ட போய் நீங்க ஒரு உதவி கேட்டீங்கன்னா அதை விசாரிச்சு வேணா ஒரு வேலை செய்யலாம், விசாரிச்சு செய்வாங்க. ஆனா இவங்க விசாரிக்கலாம் எதுவும் மாட்டாங்க, நீங்க போய் கஷ்டம் நின்றுட்டா போதும், அது யாரு எப்பேற்பட்டவங்க அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டாரு. அந்த உதவுகிற குணம், அது அன்பு இருக்கிறதுனால தானே அதை செய்ய முடியல. எல்லார் மனுஷங்க கிட்டையும் அவர் பழகுற ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் அவர் காட்டுற அந்த அன்பு, அது நிஜமா யாருக்குமே வராது, அந்த அன்பு யாருக்கும் வராது. கண்டிப்பாங்க. கேட்கும்போது ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதர் இருந்தாரா அப்படிங்கிறது எனக்குலாம் ரொம்ப இதுவாக இருக்கு. ஆனால் பட் இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க சொல்றீங்கல்ல ஹெல்ப் பண்றாங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும்போது அப்பா ஓகே அந்த அதீத அன்புல ஹெல்ப் பண்றாங்க. பட் நம்ம பிள்ளைங்களா இருக்கும்போது ஹெல்ப் பண்றாங்க எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா யாராச்சும்? நான் சண்டை போடுவேன், நான் கேட்டிருக்கேன், அவ கேட்க நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா, ஏன்னா அது யாரும் செய்ய முடியாது. இல்ல எனக்கு என்னன்னா ஏன் செய்றீங்கப்பா, அவங்க உங்களுக்கு மீறி நீங்க செய்றீங்க, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். அப்ப நானும் அம்மாவும் இதை ஆர்கியூ பண்றோம். ஒரு வாட்டி செஞ்சுட்டே இருக்காங்க, ரொம்ப எங்களுக்கு வந்து ஏன் அப்பா செய்யறாங்க, செய்யக்கூடாதுன்னு நான் தடுக்கல, ஏன் செய்யறாங்க, நமக்கு மிஞ்சி தானே, அவங்க நம்மளே கொஞ்சம் இதுவா இருக்கும், நீங்க அவங்களுக்கு செய்யறீங்களேன்னு சொல்லும் போது அதை நீ தடுக்காத, நீயும் அம்மாவும் தடுக்கிறீங்க, அதை தடுக்காதன்ட்டு அடுத்த நாள் விசிட்டிங் கார்டு ஒண்ணு கொண்டு வந்து எங்க கையில கொடுக்குறாங்க. கொடுப்பதை கெடுப்பவன் இருப்பதை இழப்பான்னு எங்களுக்கே கொடுக்குறாரு. உங்களுக்கு தான், உங்க 2 பேருக்கு தான் கொடுக்கும் போது இதை தடுக்க கூடாது, அது பெரும் பாவம். நான் சொன்ன பாவத்துக்கு இல்லப்பா, நம்மளுக்கு யார் பின்னாடி செய்வா, நம்மளுக்கு யாரும் செய்ய மாட்டாங்களேப்பா அப்படி. அவங்களுக்கு என்னன்னா அந்த பிறவிலேயே அந்த குணம், பிறவிலேயே அந்த குணம் இருந்திருக்கு. ஊரை விட்டு வராங்க, எல்லா பெரியப்பா வந்துட்டாரு, நம்பிராஜன் பெரியப்பா வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் பெரியப்பா டைரக்டர், அவரும் டைரக்டர் ஆயிட்டாங்க. எங்க சித்தப்பா வந்துட்டாங்க, அப்பா கடைசியா வராங்க. ஒரு வீடு அவங்களுக்குன்னு ஊர்ல ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு என்ன பண்ணணும், விட்டுட்டாவது வந்திருக்கணும். அங்க இருக்க அவங்களோட மாமா பையன் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீடு இருந்துச்சு அப்போ அந்த ஊர்ல, கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பவே அவர் அந்த சின்ன வயசுல வரச்சையே நீ வச்சுக்கோன்னு அவங்க அக்கா பையன் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டை. அப்ப இப்ப கூட எங்க அண்ணனுங்க பெரியப்பா பசங்களாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு, யாருக்கிட்டையும் மத்த அண்ணன்க கிட்ட கேட்கல, அவர் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு அந்த பிறவிலேயே அந்த குணம் இருக்கு, அந்த உதவுற குணம் அந்த வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து இருக்கும் போல இருக்கு. அவர் அப்படிதான் வளர்ந்துருக்காரு. ஆனா நானும் எங்க அம்மாவும் கேட்கதான் செஞ்சோம், இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்கும், அதனால என்கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டா கூட நான் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா இந்த மாதிரி ஒருத்தவங்க யாராவது கேட்கறாங்க பண்ணோன்னா உடனே அதையும் செய்வாரு. அவர்கிட்ட கேட்கறவங்க மட்டும் கிடையாது, இப்ப என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அதையும் நான் அப்பாட்ட போய் நான் கேட்பேன், உடனே அதையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி நான் என்னைக்கும் தடுத்ததெல்லாம் இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். தடுக்கிறதுன்னு சொல்லல, பட் நான் அப்பா கிட்ட அந்த மாதிரி புரிய வைக்கிற மாதிரி கேட்கிறேன், ஏமாத்துறாங்க ஏன்பா செய்றீங்க, நம்மளுக்கு பின்னாடி யாரு செய்வா, எங்களுக்கு யாரு செய்வா, நீங்க எங்களுக்கு ஏன் சேர்த்து வைக்கல, அவங்களால முடிஞ்சிருக்கும். அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமே, அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே இங்க ஹவுசிங் போர்டு சைதாப்பேட்ல ஒரு வீடு வாங்கினாங்க. வீடு வாங்கி அம்மாவோட நகை வச்சுதான் வீடு வாங்குறாங்க. வீடை வாங்கி அதை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தம்பியும் பெத்த அம்மாவும் வீடு இல்லைன்னு சொன்னோம்னா அதை கொடுத்துட்டு இவரு வாடகைக்கு வெளியில வர்றாரு. ஆனா அந்த தம்பி என்ன பண்றாரு, வீடை வந்து வித்துட்டாரு, அப்பாக்கு தெரியாமலே வீடை வித்துட்டாரு. கொடுத்த வீடை எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு தெரியாமலே தம்பிக்காரர் வீடை வித்துட்டு வந்து அண்ணன் கிட்ட சொல்றாரு. அவருக்கு ஒன்னும் புரியல, இப்ப புரியுதுங்களா? அதைத்தான் நாங்க சொல்றோம், சின்ன வயசுல இருந்து இதை நாங்க கேட்டுட்டு தானே வரோம். அதைத்தான் நான் சொன்னேன், எங்களுக்கு இப்ப யாருப்பா செய்வா, எங்களுக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கலாமே,
அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை கேட்டேன். ஆமா, வீட்டுல இப்படி ஒரு ஆள் இருக்கணும் இல்லைங்க, சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்ல, அம்மாவும் பிள்ளையும் ஒரு ஆள் இருக்கணும் இல்ல, அப்பா அப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் இவங்க யாரும் அப்பாவோட கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்பாவோட அன்பு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கும் அன்பு பிடிச்சிருக்குதான், இல்லன்னு சொல்லல. நம்மளுக்கு அது நீங்க சொன்ன லைன் நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்லயும் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறாப்புல. அப்படிங்கும்போது நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் ரிபல் மூட்ல தான் இருப்பேன் அந்த டயத்துல. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். பட் அவங்க வந்து இவங்க மூட்ல தான் இருப்பாங்க. இல்ல, தானமும் தர்மமும் தான் முதல்ல, அதுக்கப்புறம் மிஞ்சிறது தான் உனக்கு. அதான் சொன்னாரு. ஆமா, ஆனா 100க்கு 100 உண்மை. எங்களை அடிக்கடி வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து, அவர் செய்த தான தர்மம் உங்களை தலைகாக்கும்னா 200% இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்ச அந்த தான தர்மங்கள் வந்து அது புண்ணியங்களா? அதாவது கிறிஸ்டியானிட்டியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது பணம் வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, பணத்தை கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம், நம்ம 6 அடி நிலம் தான் சொந்தம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, கொண்டு போக முடியும், பணத்தை கொண்டு போக முடியும், என்னுடைய உயர் ரகமான துணிமணிகளை நான் கொண்டு போக முடியும். எப்படின்னா, அதை பிறருக்கு கொடுக்கறது மூலமா. ஓகேங்களா? நான் பிறருக்கு கொடுக்கறது மூலமா அது என்னோட வரும். இப்ப நான் பிறருக்கு கொடுக்குற பணம் என்னோட வரும். அது ஓகேங்களா? அதுதான் அப்பா செஞ்சாரு. ஓகேங்களா? எல்லாருக்குமே நிறைவா செஞ்சாரு. வருத்தம் இருக்கு. இப்போ தங்கச்சி சொல்றது போல வருத்தம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு வருத்தம் இருக்கதான் செய்யுது, வருத்தம் இல்லாமலாம் கிடையாது. ஆனாலும் அதை விட அதிக சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு நானும் தான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ இந்த இடத்துல இது அப்பா செஞ்சிருக்கலாமே. ஒன்றும் இல்லை, சினிமா துறையா இருக்கட்டும், இல்ல அரசியல் துறையா இருக்கட்டும், அப்பா இதை நமக்கு செஞ்சிருக்கலாமேங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கதான் செய்யுது. நாங்க பேசிக்கிறோம் தான். அக்கா இருக்காங்க, அக்கா வந்து செல்ல புஷ்பா நல்லா பாடுவாங்க. ஆனா வந்து அவளை வந்து பாட்டு கிளாஸ் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் காரணம்? பாட்டு கிளாஸ் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அவங்க சினிமாக்கு வந்துருவாங்க. அப்படி அதை சொல்லியே வந்து சேர்க்கல. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நாங்க பேசதான் செய்யறோம், பேசாமலாம் இல்லை. சில வருத்தங்கள் இருக்குதான், ஓகேங்களா, இல்லாமலாம் இல்லை. அதையும் தாண்டி அவரை போல ஒரு மனிதர், மாமனிதர் இருக்க முடியாது இல்லைங்களா? இருக்க முடியாது. அவர் செஞ்ச தான தர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது பாதுகாத்துட்டு தான் வருது. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம நிக்கல இல்ல. இன்னைக்கு அப்பா இறந்துட்டாங்க, அப்பா இறந்தவொன்னே சொல்லுவோம்ல, அந்த ஒரு குடும்பத்தோட தலைவர் போயிட்டாலே அந்த குடும்பம் என்ன நிலையில இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, நாங்க நல்லா இருக்கோம் இல்லையா? அது வந்து அவர் செஞ்ச தான தர்மங்கள் தானே பாதுகாக்குது இல்லைங்களா? அது சந்தோஷம் உண்டு, அதீதம் உண்டு. எனக்கு ஏன் வருத்தம்னா, அப்பா இறந்துட்டாங்க, அப்பாவால வந்தவங்க யாரும் வரல, அப்பா முன்னேற்றி விட்ட நிறைய பேர் வரல, அப்பாவோட இறப்புக்கு வரல. அந்த வருத்தம் எனக்கு இருக்கும். அப்பா செஞ்சாங்கல்ல, சரி நாங்க பலனோ எதுவுமே நாங்க எங்களுக்கு தேவையில்லை, அப்பாவோட குணம் செய்யறாங்க, செய்யட்டும். ஆனா அதுக்கு கூட வரலையேன்ற வருத்தம் எனக்கு இப்ப வரைக்கும் உண்டுதான். நிறைய பேர் எவ்வளோ ட்ராமா ஆர்டிஸ்ட் தெரியுங்களா? அப்பா ஒரு ட்ராமா இது வச்சு, குமரி ஸ்டேஜ்னு ஒரு ட்ராமா இது ட்ரூப் வச்சிருந்தாங்க. வச்சு எவ்வளோ பேர் அதுல வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, அவங்களுக்காகலாம் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, கடைசியா இறக்க வரைக்கும் கூட செஞ்சிருக்காங்க. அப்பா மட்டும் இல்லை, நீங்களுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. அப்பாவோட ஆசையும் வரல என்னைக்கும் உங்க கூட இருக்கும். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த அழகான இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.